Greetings everyone. இந்த வீடியோல 12th standard half yearly examination English question paper பார்க்கலாம். So இது previous year நடந்த question paper. Out of 90 marks நமக்கு 20 marks 1 marksல கவர் ஆகும். அதாவது synonyms 3 and then antonyms 3. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபுல்லா general partல வரும். அதாவது expansion, correct expansion, British English, American English, அடுத்த blending words அதாவது blended, next sentence pattern, அடுத்த phrasal verbs, prepositional phrase, நெக்ஸ்ட்டு செகண்ட் ஹேண்ட் கார் அதாவது பொலைட் ஃபார்மில் எழுத சொல்லி கேட்டிருக்காங்க இல்லைங்களா அந்த மாதிரி. ஸோ ஃபுல்லாகவே ஜென்ரல் பார்ட்டில் வரும் அப் டு 20 கொஸ்டின்ஸ் வரைக்கும். அடுத்தது பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 1 ரீட் த ஃபாலோயிங் செட்ஸ் ஆஃப் பொயட்டிக் லைன்ஸ். போமோட அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸு எனி 4 செட்ஸ் ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஈச் ஒன் கேரிஸ் 2 மார்க்ஸ். ஸோ போமோட அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ் நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. ஓவர் ரைட்டிங் இல்லாமல் எழுதிக்கோங்க. போம் கொஸ்டின்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா டூ ஆஸ் டைரக்டட், ஆன்சர் எனி 3 கொஸ்டின்ஸ். ஸோ போமில் ஏதாவது 4 செட்ஸ் எழுத சொல்லியிருக்காங்களா அதை முடித்த பிறகு செக்ஷன் 2ல் அது வருது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிகிரி அண்ட் தென் ஸ்பீச், அதாவது டைரக்ட் ஸ்பீச் டு இன்டைரக்ட் ஸ்பீச், அடுத்து காம்பவுண்ட் வேர்டு, அடுத்தது பார்த்தீங்கன்னா பிகின் வித் ஷுட், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பார்ட் ஃபுல்லாக கிராமர் பார்ட்டில் எனி 3 கொஸ்டின்ஸ். ஸோ தெளிவாக தெரியறதை நீங்கள் அட்டென்ட் பண்ணிக்கலாம். பார்ட் 3ல் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் டு கான்டெக்ஸ்ட் 3 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது செக்ஷன் 2ல் பார்த்தீங்கன்னா மோர் தென், அதாவது பேராகிராஃப் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இல்லை எனி 2 ஆஃப் த ஃபாலோயிங். செக்ஷன் 3 நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்லோகன் ஆன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் டாபிக்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. அடுத்து ஜம்பிள் வேர்ட்ஸ் சென்டென்ஸில் ரீஅரேஞ்ச் ஜம்பிள் சென்டென்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ராப்ஸ் கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பேராகிராஃப், இதில் தான் பேராகிராஃப் கொஸ்டின். அடுத்தது பார்த்தீங்கன்னா போமோட பேராகிராஃப் கொஸ்டின், ப்ரோஸ் அண்ட் தென் போம். நெக்ஸ்ட்டு 43 பார்த்தீங்கன்னா அதாவது ஹின்ஸ் டெவலப்மெண்ட் கொடுத்துட்டு அதிலிருந்து பேராகிராஃப் மாதிரி எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் சென்டென்ஸ் மாதிரி மேக் பண்ணி எழுதணும். இதில் சிம்பிள் சென்டென்ஸாகவும் எழுதலாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் மேக்ஸிமம் பார்த்துக்கோங்க. அதை சென்டென்ஸாக எந்த டாபிக் ஈஸியாக இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 44ல் பார்த்தீங்கன்னா சம்மரி ஆஃப் த ஃபாலோயிங் பேசேஜ், இந்த பேசேஜோட சம்மரி அதாவது நோட் மேக்கிங் எழுத சொல்லியிருக்காங்க. ஆர்எல்ஸ் இன்டர்னல் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எஜுகேஷன். நெக்ஸ்ட்டு 45ல் பார்த்தீங்கன்னா லெட்டர் எழுத சொல்லியிருக்காங்க. லெட்டர் டு த எடிட்டர் ஒன்று, லெட்டர் டு ஃப்ரெண்ட் ஒன்று. 46 எரர் ஸ்பாட் இல்லைன்னா ஃபில் இன் த பிளாங்க்ஸ் அப்ராப்ரியேட்லின்னு கொடுத்துருக்காங்களே அதை எழுதிக்கலாம். ஃபைனலி 47 ஹின்ஸ் டெவலப்மெண்ட் ஆர் ரீட் த ஃபாலோயிங் பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் கிவன் பிலோ. இந்த பேராகிராஃபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த பேராகிராஃபை என்ன கொடுத்துருக்காங்கன்னு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கான ஆன்சர்ஸை எழுதுங்க. அந்த பேராகிராஃப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு அதுக்கான ஆன்சர்ஸ் ஈஸியாக கிடைச்சிரும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.